அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்திலே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உணர்த்துகிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வேத வசனத்துல ஆண்டவருடைய கரத்தை குறித்து வாசிக்கும் போது, அவருடைய கரம் உருவாக்குகிற கரம், அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம், அவருடைய கரம் குணமாக்குகிற கரம், அவருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம். இப்படி நிறைய வேத பகுதிகளை வாசிக்கிறோம். இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கரத்தினாலே உன்னுடைய நீதி கிடைக்கும்படி நான் செய்வேன். ஏன்னா அவர் சொல்லுகிறார்னால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நேரிலேயோ போன்லயோ சில சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு சில விஷயங்கள்ல நீதி கிடைக்கல, என் பட்சத்தில் நியாயம் இருந்தும் உலகம் அதை மறுக்கிறது, உலக பிரகாரமான சில சூழ்நிலைகள் எனக்கு நீதி கிடைக்காமல் பண்ணுகிறது, தாமதமாகிறது, நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, என்னுடைய வேலையில எனக்கு நீதி கிடைக்கல, என் குடும்ப சூழ்நிலையில நீதி கிடைக்கல, என்னுடைய இட பிரச்சனைகள்ல நீதி கிடைக்கல, என்னுடைய வேலை ஸ்தலத்துல தொழிலில நீதி கிடைக்கல. இப்படி நிறைய பேர் நீதி கிடைக்காமல் பயங்கர சோர்வோடு இருக்கிறதை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். சிலர் சொல்லி அழுகும் போது வேதனையா இருக்கும், அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க பண்ணுவார். ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாயிருந்து தாமதம் ஆனாலும் நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நிச்சயமாய் ஒரு விடுதலையை ஆண்டவர் அனுப்புவார். இந்த காலை நேரத்திலே ஏதோ ஒரு காரியத்துக்காக நீதி கிடைக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்கிற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன், நீ கலங்காதே, நீ திகையாதே, தாமதமானாலும் என்னுடைய நீதியை நான் விளங்க பண்ணுவேன், என்னுடைய நீதி சமீபித்திருக்கிறது, என்னுடைய நீதி வெளிப்படும், அப்பொழுது நீ அந்த அற்புதங்களை பார்ப்பாய் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் தேவன் நீதி கிடைக்க பண்ணுவார். அவர் நீதியின் தேவன். அல்லேலூயா. அவர் நீதியின் சூரியன். நியாயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அமர்ந்திருக்க மாட்டார். நிச்சயமாய் ஆண்டவர் நியாயம் கிடைக்க பண்ணுவார். ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு ஜெபிக்க முடியாமல் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் உணர்த்துகிறார், சோர்ந்து போகாதிருங்கள், உங்கள் நீதி வரப்போகிறது, உங்கள் நியாயம் வரப்போகிறது, நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு முறை ஒரு சகோதரன் சொன்னார், பிரதர், நான் செய்யாத தவறுக்காக என் மேல் வீண் பழியை போட்டு மிகுந்த வேதனைக்குள்ளாக்கி விட்டார்கள், அவமானம் தாங்க முடியவில்லை, நான் அந்த தவறை செய்யவில்லை, ஆனால் அந்த காரியத்தில் தேவன் நியாயம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன், அழுது அழுது ஜெபித்து கொண்டே இருந்தேன், ஆனால் காலம் தாமதமானது. ஒரு நாள் அந்த தவறை மற்றவர்கள் செய்தார்கள், நீ செய்யவில்லை என்று நீதிபதி சொல்லி என்னை விடுவித்தார். எனக்கு ப்ரமோஷனும் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. பாருங்கள், சில நேரம் தாமதிக்கும், ஆனால் ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். எந்த இடத்தில் தலை குனிந்தோமோ நீதிக்காக, அதே இடத்தில் உயர்த்தி வைக்கிற தேவன். வேதத்தை வாசிக்கும் போது எத்தனை தெய்வ பக்தர்களுக்கு நீதி கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். அதே போல உங்களுக்கும் நீதி கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார். உங்கள் பட்சத்திலிருந்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் கர்த்தரோடு இணைந்திருங்கள். எனக்கு இது கிடைக்கலன்னு சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார், நீங்கள் அமைதலா இருப்பீர்கள். அந்த நாள் இந்த நாளிலே, இந்த நாளா இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பலத்த அற்புதங்களை செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
பரலோக பிதாவே, வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே அருமையான நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னென்ன காரியத்துக்காக நீதிக்காய் எதிர்பார்க்கிறார்களோ அந்த நீதி கிடைக்க செய்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும், ஆசீர்வதியும் அப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.